நம்ம திடீர் சைடிஷ் ஒன்று பார்க்கலாம். நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் பச்சை தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டரில் வடித்து வச்சுருக்கிறேன். பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி தண்ணி காய வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டலாம். 1/2 ஸ்பூன் கல் உப்பு. இப்போ நம்ம கம்மியாக தான் போடுறோம், நம்ம அப்புறமா தேவைக்கேற்ப நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த சூடாக உள்ள தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை போட்டலாம். காலிஃப்ளவர் இந்த சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் வச்சிருக்கிறேன். இதை போட்டலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதை போட்டலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டலாம். நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே கம்மியாக தான் உப்பு போட்டோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் இதையும் போட்டலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. சுடுதண்ணியில் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் இதை அதில் போட்டலாம். இந்த மசாலா எல்லாம் காலிஃப்ளவரில் அப்படி கோட்டா வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். திடீர் காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.